அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் தரம் 12க்குரிய பல்வேறு வினாக்கள் தொடர்பான பயிற்சிகளில் உங்களை சந்திப்பதிட்டு பெருமகிழ்வடைகின்றேன். கடந்த வகுப்பில் தரம் 12க்குரிய பல்வேறு வினாக்களில் 9 வினாக்கள் தியரி வைஸா, அதாவது பொருளியலில் கோட்பாடுகள் ரீதியாக வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பது பற்றி உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். தொடர்ந்தும் 10வது வினாவிலிருந்து இன்றைய வகுப்பினை இந்த நேரத்தினை ஆரம்பிக்கலாம் என சிந்திக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது பிள்ளைகள், பொருளியலில் பல்வேறு வினாக்களில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம், கோட்பாடுகள் ரீதியான வினாக்கள் கேட்கப்படும் பொழுது அந்த கோட்பாட்டுக்குரிய விடயங்களை நீங்கள் விளங்கி வைத்திருங்கள். விளங்கி வைத்திருந்து அந்த விளக்கத்தினை அடிப்படையாக கொண்டு விடையினை சிந்தித்த பின்னர் தரப்பட்ட 5 விடைகளையும் நீங்கள் வாசிப்பது மிகச்சரியான விடையினை தெரிவு செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். அதேபோல வரைபடம் சம்பந்தமான வினாக்களுக்கும் அந்த வரைபடம் எவ்வாறான தன்மைகளினை காட்டக்கூடியது, அந்த வரைபடம் நீங்கள் படித்த பாடத்திட்டத்திற்கு அமைவாக எவ்வாறான விடயத்தினை உள்ளடக்கக்கூடியது என்பது பற்றிய விளக்கங்களினை தெரிந்து வைத்து வரைபடம் தொடர்பான பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க ஆரம்பியுங்கள். அதேபோன்று இன்று சில கணக்குகள் ரீதியான சில வினாக்களை பல்வேறு வினாக்களில் பார்க்க இருக்கின்றோம். அப்படிப்பட்ட வினாக்களில் அந்த கணக்குகளை நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் செய்து பாருங்கள். அந்த கணக்குகளை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்து சரியான விடையினை நீங்கள் எடுத்த பின்னர் தரப்பட்ட 5 வினாவினையும் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது மிகச்சரியான விடையினை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் 10வது வினாவுக்கு இன்று நாங்கள் செல்கின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், கருதுகோள் ரீதியான ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி சாத்தி எல்லை வளையின் உள்ளே உள்ள ஒரு புள்ளியில் இருந்து எல்லை வளையில் உள்ள புள்ளிக்கு பொருளாதாரம் இடம்பெயருமாயின். அப்போ கடந்த வகுப்பில் நீங்கள் பார்த்த விடயம் எவ்வாறு என்று சொன்னால், சாத்திய வளையின் உள்ளே காணப்படுகின்ற சாத்திய வளையின் மீதுள்ள புள்ளி எப்பொழுது சாத்திய வளைக்கு உள்ளே காணப்படும் புள்ளியை நோக்கி நகரும் என்பது பற்றிய விளக்கம் பார்த்தீர்கள். அந்த விளக்கத்தினை பார்க்கும் பொழுது சாத்திய வளையின் மீதுள்ள புள்ளி ஒரு உற்பத்தி வினைத்திறனை காட்டக்கூடிய புள்ளியாக அமைந்தது. அப்போ அங்கு உங்களது வளங்கள் முழுமையாகவும் உச்சமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை உள்ளது. அதிலிருந்து அந்த வளையின் மீது உள்ள அந்த குறிப்பிட்ட ஒரு சிறப்பு புள்ளியிலிருந்து புள்ளியானது உள்நோக்கி உங்களது சாத்தியமான பகுதியினை நோக்கி நகருகின்றதாயின் உற்பத்தி வினைத்திறன் வீழ்ச்சியடைவதாக காணப்படும். மறுவடிவமாக பார்த்தால் வேலையின்மை அதிகரிப்பதாக காணப்படலாம். மறுவடிவமாக பார்த்தால் பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் ஏற்படுவதாக காணப்படலாம். வேறு விதமாக பார்த்தால் குறுங்கால உற்பத்தி வீழ்ச்சி அடைவதாக பார்க்கலாம், அல்லது குறுங்கால தேசிய உற்பத்தி வீழ்ச்சி அடைவதாக பார்க்கலாம், அல்லது குறுங்காலத்தில் பொருளாதார தடைகள் ஏற்படுவதாக பார்க்கலாம். இவ்வாறான விடைகள் எல்லாம் பொருத்தமானதாக இருக்கும். வளையின் மீதுள்ள புள்ளி வளைக்கு உள்ளே, அதாவது சாத்திய பகுதியில் உள்ள புள்ளியை நோக்கி நகர்வடையும் பொழுது பொருத்தமானதாக இருக்கலாம். மாறாக சாத்தியமான பகுதியில் உற்பத்தி புள்ளி காணப்படுமாயின் அந்த புள்ளி ஏற்கனவே உற்பத்தி வினைத்திறன் அற்ற ஒரு நிலையினை, அல்லது உற்பத்திக்குரிய வளங்கள் பயன்படுத்தப்படாத ஒரு நிலையினை, அல்லது வளங்கள் குறைதொழில் மட்டத்தில் இருக்கும் நிலையினை, அல்லது பொருளாதாரம் பின்னடைவில் இருக்கும் நிலையினை காட்டுகின்றது. தற்பொழுது அந்த புள்ளி வளையில் உள்ள புள்ளியை நோக்கி அல்லது வளையினை நோக்கி நகர்வடையுமாயின் அங்கு தேசிய வெளியீடு குறுங்காலத்தில் அதிகரிக்கின்றது, அல்லது பொருளாதார பின்னடைவு சற்று நீங்குகின்றது, அல்லது வேலைவாய்ப்பு ஒன்று அங்கு ஏற்படுகின்றது, அல்லது பயன்படுத்தப்படாத ஒரு வளம் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது, அல்லது குறுங்காலத்தில் உற்பத்தி மட்டம் அதிகரிக்கின்றது. இப்படியான ஏதோ பொருத்தம் வாய்ந்த விடைகள் காணப்படலாம். அந்த பொருத்தமான விடைகளை நீங்கள் கோட்பாட்டு ரீதியாக அந்த வரைபடத்தின் மூலம் விளங்கி வைத்த பின்னர் 5 விடைகளையும் வாசிப்பதன் மூலம் மிகச்சரியான விடையினை உங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை பாருங்கள் பிள்ளைகள், கருதுகோள் ரீதியான ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி சாத்திய எல்லை வளையின் உள்ளே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து எல்லை வளையில் உள்ள புள்ளிக்கு பொருளாதாரம் இடம்பெயருமாயின்
அப்போ உள்ளே இருக்கிற புள்ளியிலிருந்து எல்லை வலையில் உள்ள புள்ளியை நோக்கி பொருளாதாரம் நகர்வடைய ஆரம்பிக்கும். ஸோ எப்படிப்பட்ட விடை பொருத்தமாக இருக்கும் என்று பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், எவ்வாறான விடைகள் காணப்படலாம் என்பதை பாருங்கள். பொருளாதார வளர்ச்சியினை அடைகின்றது, இல்லை, அது வலையினை வலது பக்கம் நோக்கி நகர்த்தும். உற்பத்தி இயலளவு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது, இல்லை, அதுவும் வலை வலது பக்கம் நோக்கி நகர்வடையும். தொழில்நுட்பத்தை விருத்தி செய்து உத்தம வெளியீட்டை உயர்த்தியுள்ளது, அதுவும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஏற்படுத்தும், வலை நகரும். பொருளாதாரம் பயன்படுத்தப்படாத வளங்களை பயன்படுத்தி வெளியீட்டை அதிகரித்துள்ளது, மிகச்சரியான விடை. அப்போ அங்கே சற்று வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை, தற்பொழுது அந்த வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றது, தற்பொழுது அங்கு வெளியீடு குறுங்காலத்தில் அதிகரிக்கின்றது. அதனால் வலையின் உள்ளே அல்லது சாத்தியமான பகுதியில் உள்ள புள்ளி சாத்திய வலையில் உள்ள புள்ளியை நோக்கி நகர்வடைவதாக காணப்படும், மிகச்சரியான விடை. அடுத்த விடையினை பாருங்கள். ஊழிய படை வீதம் அதிகரித்துள்ளதால் பூரண நிறைதொழில் உற்பத்தி மட்டம் அதிகரித்துள்ளது. ஊழிய படை வீதம் அதிகரித்தல் என்பது பிள்ளைகள் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விடயம், வலை நகரக்கூடிய விடயம். ஆகவே பொருத்தமான விடை புள்ளி நகரக்கூடிய விடை பிள்ளைகள் 4வது விடை சரியான விடையாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் 4வது விடை பொருத்தமான விடையாக உங்களுக்கு காணப்படும். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். 11வது வினா எவ்வாறு அமைகின்றது என்பதை பாருங்கள். பாருங்கள், உற்பத்தி காரணி ஒன்றின் கேள்வியானது ஓர் வழிவந்த கேள்வியாக இருப்பதனால் காரணி சேவைக்கான கேள்வியை உருவாக்கும் போது உற்பத்தியாளர் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் பின்வருவனவற்றுள் யாது. அப்போ உற்பத்தி ஒன்று மேற்கொள்ளும் பொழுது அங்கு உற்பத்தி காரணிகள் தேவை. அப்போ அந்த உற்பத்தி காரணிகள் தேவை என்றால் அந்த உற்பத்தி காரணியினை கொள்வனவு செய்தல் வேண்டும். கொள்வனவு செய்தால்தான் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். அப்போ அந்த கொள்வனவு செய்ய போகிற உற்பத்தியாளன் அந்த காரணியினை கொள்வனவு செய்யும் பொழுது எவ்வாறான விடயத்தை கருத்தில் எடுத்தல் வேண்டும். அந்த காரணிக்கான கேள்வியினை ஏற்படுத்தும் பொழுது எவ்வாறான விடயத்தை கருத்தில் எடுத்தல் வேண்டும். அந்த காரணிக்குரிய விலையை பார்க்க வேண்டும். அந்த காரணியுடன் தொடர்பு படக்கூடிய இன்னும் ஒரு காரணியின் விலையினை பார்த்தல் வேண்டும். சார்பு விலைகளை பார்த்தல் வேண்டும். அந்த காரணியினை கொள்வனவு செய்வதற்கு ஏற்ற வருமானம் உள்ளதா என்பதை கருத்தில் எடுத்தல் வேண்டும். இப்படியான அந்த காரணிக்குரிய கொள்வனவுடன் சம்பந்தப்படக்கூடிய அந்த காரணி கேள்வியுடன் சம்பந்தப்படக்கூடிய விடயம் எதுவோ அந்த விடயம் சரியான விடையாக இருக்கும். ஆக இதுவும் நீங்கள் சிந்தித்த பின்னர் 5 விடையினை வாசிப்பீர்களாக இருந்தால் பொருத்தமான விடையினை தெரிவு செய்ய முடியும். சரி, எப்படியான விடைகள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். பாருங்கள், காரணியின் நிரம்பல் நிகழ்ச்சி, அது நிரம்பலுடன் சம்பந்தப்படும் விடயம், ஆக இங்கு வராது. காரணி விளைதிறன் உற்பத்தியுடன் சம்பந்தப்படும் அல்லது நிரம்பலுடன் சம்பந்தப்படும், இங்கு வராது. காரணி கிடைப்பனவின் தாராளத்தன்மை நிரம்பல் அல்லது உற்பத்தியுடன் தொடர்பு பட்ட விடயம், இங்கு வராது. காரணி உடைமையாளரின் சந்தைப்படுத்தல் விலை, அந்த சந்தைப்படுத்தல் விலையினை அவதானித்துத்தான் அந்த காரணியினை கொள்வனவு செய்ய வேண்டும். ஆகவே மிகச்சரியான விடை அந்த சந்தைப்படுத்தல் விலை. ஏனைய உற்பத்தி காரணிகளின் கிரயம், ஏனைய உற்பத்தி காரணிகளின் கிரயம் என்ற விடையினை விட மிகச்சரியான விடையாக அமையக்கூடிய விடை எதென்றால் அந்த காரணி உடைமையாளர் அந்த காரணியினை சந்தைப்படுத்துகின்ற விலை மிகச்சரியான விடையாக இருக்கும். ஆகவே இவ்வாறான விடைகளை ஆறுதலாக நிதானமாக சிந்தித்த பின்னர் வாசிப்பதன் மூலம் சரியான விடையினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அடுத்த வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகள். 12வது வினா எவ்வாறு அமைகின்றது என்பதனை பார்ப்போம். நிரம்பல் மாற்றத்தை, சரி, தற்பொழுது நாங்கள் 1வது தேர்ச்சியில் வரக்கூடிய பல்வேறு வினாக்கள் எப்படியாக இருக்கலாம், எப்படி விடைகள் அளிக்கலாம் என்பதை பார்த்தோம். தற்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், 2வது தேர்ச்சி கேள்வி நிரம்பல், கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி, சந்தை சமநிலைகள் தோற்றம் பெறக்கூடிய வழிகள். 3வது தேர்ச்சி அந்த சந்தை சமநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அரசாங்கத்துறை வரி விதிப்புகளை மேற்கொள்ள முடியும், அரசாங்கத்துறை மானியங்களை வழங்க முடியும், இதனால் சந்தை சமநிலை விலைகள் தொகைகள் மாற்றமடையலாம். இப்படியான 2வது 3வது தேர்ச்சிகள் சம்பந்தமான பல்வேறு வினாக்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம். அதில் 1வது பிள்ளைகள் 12வது வினாவில் நிரம்பல் மாற்றத்தை வலதுபுறம் ஏற்படுத்தும் பிரதான காரணி யாது. அப்போ எங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், நிரம்பல் மாற்றம் என்றால் என்ன. அப்போ 2 விடயங்களை நீங்கள் உங்களது தியரியில் படித்திருப்பீர்கள். நிரம்பல் தொகை வேறுபாடு, குறிப்பிட்ட ஒரு விலையில் உச்ச லாபத்தை நோக்கமாக கொண்டு
நிரம்பல் செய்ய தயாராக காணப்படுகின்ற பல்வேறுபட்ட அளவுகளில் குறித்த ஒரு அலகு, குறித்த ஒரு விலையில் நிரம்பல் செய்ய தயாராக காணப்படுகின்ற குறித்த ஒரு அலகு, ஓர் அலகு நிரம்பல் தொகை. அப்போ அது நிரம்பல் கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியில் காட்டப்படும். நிரம்பல் என்பது பிள்ளைகள் உச்சலாபத்தில் பல்வேறுபட்ட விலைகளில் நிரம்பலாளர் நிரம்பல் செய்ய தயாராக உள்ள பல்வேறுபட்ட அலகுக்குள் நிரம்பல். அப்போ பல்வேறுபட்ட விலைகளில் பல்வேறுபட்ட நிரம்பல் செய்யக்கூடிய அலகுகள் நிரம்பல் என்றால் அது நிரம்பல் கோட்டின் மூலம் காட்டப்படும். அப்போ நிரம்பல் தொகை வேற பிள்ளைகள், நிரம்பல் வேறு. நிரம்பல் தொகை நிரம்பல் கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியில் காட்டப்படும். நிரம்பல் கோட்டின் மூலம் காட்டப்படும். அதன் பிற்பாடு நீங்கள் கற்ற விடயம் நிரம்பல் தொகை மாற்றமடைதல், நிரம்பல் மாற்றமடைதல். அப்போ நிரம்பல் தொகை மாற்றமடைதல் என்பது அந்த குறித்த பொருளின் விலையுடன் தொடர்பு படுகின்ற மாற்றம். நிரம்பல் மாற்றம் என்பது அந்த விலை தவிர்த்து நிரம்பலை தீர்மானிக்கும் ஏனைய காரணிகளுடன் தொடர்புடைய விடயங்கள். அப்போ நிரம்பலை தவிர்த்து ஏனைய காரணிகளுடன் தொடர்புபட்ட விடயங்கள் நிரம்பல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ நிரம்பல் தொகை மாற்றம் குறித்த பொருளின் விலைகள் மாற்றமடைவதனால் நிரம்பல் தொகைகள் மாற்றமடைவதாக இருக்கும். ஆகவே நிரம்பல் கோட்டின் மீது உள்ள புள்ளி நிரம்பல் கோட்டின் மேல் அல்லது கீழ் உள்ள புள்ளியை நோக்கி நகர்வடையும். அப்போ அங்கு நிரம்பல் தொகை மாற்றத்தின் போது பிரதான காரணி குறித்த பொருளின் விலை மாற்றம். அப்போ நிரம்பல் கோட்டில் உள்ள புள்ளி மட்டும் அங்கு மாற்றமடையும். நிரம்பல் மாற்றம் என்பது நிரம்பல் கோடு மாற்றமடைதல். அப்போ அங்கு நிரம்பல் கோடு நகர்வடைதல். அப்போ நிரம்பல் கோடு நகர்வடைதல் என்றால் பிள்ளைகள் நிரம்பலை தீர்மானித்த குறித்த பொருளின் விலை தவிர ஏனைய நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகளின் சாதக பாதக மாற்றங்கள் தொடர்புபடும். ஏனைய பொருட்களின் விலைகளில் கூட்டு நிரம்பல் பொருளின் விலை, போட்டி நிரம்பல் பொருளின் விலை, உற்பத்தியாளர்களுக்கு அரசாங்கத்துறையின் செயற்பாடுகள், அரசு வரி விதித்தல், அரசு மானியம் வழங்குதல், உற்பத்தி செலவு, உற்பத்தியாளர்களுக்குரிய காலநிலை வானிலை செல்வாக்கு, உற்பத்தியாளர்களுக்குரிய தொழில்நுட்ப செல்வாக்கு, உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய உற்பத்தி செலவுகள். இவை குறித்த பொருளின் நிரம்பலை தீர்மானிக்கின்ற விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள். அப்போ இந்த காரணிகளின் சாதக மாற்றத்தினால் நிரம்பல் கோடு வலது பக்கம் நோக்கி நகர்ந்தால் நிரம்பல் முன்னேற்றம் அல்லது நிரம்பல் அதிகரித்தல் என்று சொல்லுவோம். இந்த ஏனைய காரணிகளின் பாதக மாற்றங்களினால் நிரம்பல் கோடு இடது பக்கம் அல்லது உட்பக்கம் நோக்கி நகருமாக இருந்தால் அது நிரம்பல் வீழ்ச்சி அல்லது நிரம்பல் குறைதல் என்று சொல்லுவோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் 4 விடயங்கள் தெரிந்திருந்தால் இந்த வினாவை இலகுவாக அணுக முடியும். ஒன்று நிரம்பல் தொகை, நிரம்பல் வேறுபாடு. இரண்டாவது நிரம்பல் தொகை மாற்றம், நிரம்பல் மாற்றம் வேறுபாடு. ஆகவே இரண்டிலும் 2 விடயங்கள், 4 விடயங்கள் உள்ளன. அந்த 4 விடயங்களும் தெரிந்திருந்தால் இந்த வினாவுக்கு இலகுவாக விடையளிக்க முடியும். பாருங்கள் பிள்ளைகள், நிரம்பல் மாற்றத்தை வலதுபுறம் ஏற்படுத்தும் காரணி. அப்போ வலதுபுறம் ஏற்படுத்தும் காரணி என்றால் நிரம்பல் அதிகரிப்பு அல்லது நிரம்பல் முன்னேற்றம். அப்போ குறித்த பொருளின் நிரம்பலை தீர்மானிக்கும் விலை தவிர ஏனைய காரணிகளின் சாதக மாற்றத்தினால் நிரம்பல் அதிகரித்தல் அல்லது நிரம்பல் கோடு வலது பக்கம் நோக்கி நகர்வடைதல் நிரம்பல் முன்னேற்றம் என்று சொல்லுவோம். அப்போ ஏனைய காரணிகள் எப்படி சாதகமாக மாறலாம்? கூட்டு நிரம்பல் பொருளின் விலை அதிகரித்தால் குறித்த பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும். போட்டி நிரம்பல் பொருளின் விலை குறைந்தால் குறித்த பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும். அரசு மானியம் வழங்கினால் குறித்த பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும். உற்பத்தி செலவு வீழ்ச்சி அடைந்தால் குறித்த பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும். காலநிலை வானிலை சாதகமாக மாற்றமடைந்தால் குறித்த பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும். தொழில்நுட்ப இயலளவு சாதகமாக மாற்றமடைந்தால் குறித்த பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும். நிரம்பலை அதிகரிக்க நிரம்பலாளன் தீர்மானித்தால் குறித்த பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும். ஆகவே இப்படிப்பட்ட காரணிகளில் எது பொருத்தமான காரணி என்பதை சிந்தித்து நீங்கள் விடைகளை வாசித்து பார்த்தல் வேண்டும். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், எப்படிப்பட்ட விடைகள் உங்களுக்கு தரப்படுகின்றது என்பதை பாருங்கள். பண்டத்தின் விலை அதிகரித்தல் சம்பந்தமில்லை, பண்டத்தின் விலை வீழ்ச்சி அடைதல் சம்பந்தமில்லை, கூட்டு நிரம்பல் பொருளின் விலை வீழ்ச்சி அடைதல். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் நிரம்பல் குறையும். ஆகவே நிரம்பல் கோடு இடது பக்கம் நோக்கி நகரும். அப்போ சம்பந்தமில்லை.
போட்டின் நிரம்பல் பொருளின் விலை குறைவடைதல் சரியான விடை. ஒப்பீட்டளவில் போட்டின் நிரம்பல் பொருளின் விலை குறைந்தால் அதனுடன் ஒப்பிடும் பொழுது சார்பளவில் குறித்த பொருளின் விலை அதிகமாக காணப்படுகின்றது என்பது அர்த்தம். ஒப்பீட்டளவில் பிள்ளைகள் குறித்த பொருளுடன் ஒப்பிடும் பொழுது போட்டின் நிரம்பல் பொருளின் விலை குறைவடைந்திருத்தல் குறித்த பொருளின் விலை அதிகமாக இருக்கின்றது என்பது சார்பளவில் குறித்த பொருளின் விலை அதிகமாக உள்ளது என்பது அர்த்தம். அதனால் குறித்த பொருளையே நிரம்பலை அதிகரிக்க தீர்மானிப்பார். அதனால் நிரம்பல் கோடு வலது பக்க நோக்கி நகர்வடையும். அதற்கடுத்தது அரசு மறைமுக வரி விதித்தல் இல்லை, அது நிரம்பல் வீழ்ச்சியடைய செய்யும் காரணி. ஆகவே பிள்ளைகள் மிகச்சரியான விடை எந்த விடையாக இருக்கும் என்றால் போட்டின் நிரம்பல் பொருளின் விலை குறைவடைதல் மிகச்சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம் பிள்ளைகள். பாருங்கள் 13வது விடைக்கு 13வது வினாவுக்கு செல்லுகின்றோம். பாருங்கள் எப்படிப்பட்ட வினாங்களுக்கு வருகின்றது. பண்டமொன்றின் கேள்வியிலும் நிரம்பலிலும் மாற்றம் ஏற்படாமல் இருக்க அப்பண்டத்தின் விலை உயர்வடைவதுடன் அவ்விலையில் கொள்வனவு செய்யப்படும் அளவு குறைவடைய முடியும் என்னும் நிலையில் உள்ளது என கொள்க. இதனை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை நீங்கள் சிந்திக்க வேணும் பிள்ளைகள். கேள்வி நிரம்பல்களில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது சந்தை சமநிலை விலைகளில் தொகைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். அவை சந்தை சமநிலை மாற்றங்களில் படித்திருப்பீர்கள். சந்தை சமநிலை மாற்றங்கள் பிள்ளைகள் 3 மாற்றங்களாக நீங்கள் கோட்பாடு ரீதியாக படித்திருப்பீர்கள். ஒன்று கேள்வி மாறாத நிலையில் நிரம்பல் மாற்றமடைதல், 2 நிரம்பல் மாற்றமடையாத நிலையில் கேள்வி மாற்றமடைதல், 3 பிள்ளைகள் கேள்வியும் நிரம்பலும் மாற்றமடைதல் படிச்சிருப்பீர்கள். 3 மாற்றங்கள் படித்திருப்பீங்க. அந்த 3 மாற்றங்களும் தெரிந்த உங்களுக்கு இந்த வினா இலகுவாக இருக்கும். அப்போ இங்கு சொல்லப்படுகின்ற விடயம் பிள்ளைகள் கேள்வியும் மாறவில்லை, நிரம்பலும் மாறவில்லை. ஆகவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஏற்கனவே உள்ள சந்தை சமநிலை விலையும் சமநிலை தொகையும் மாறுவதில்லை, மாறாது. இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த சொல்லப்பட்ட வினாவுக்கு நீங்கள் சரியாக ஒரு கிராஃப் ஒன்று கீறி பார்த்தீங்கன்னா தெரியும். கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி வரும், நிரம்பல் கோடு கீழிருந்து மேல் நோக்கி செல்லும், இரண்டும் சந்திக்கும் மட்டத்தில் சமநிலை பெற்றுக்கொள்ளப்படும், சமநிலை விலை சமநிலை தொகை இருக்கும். ஆகவே அங்கு சமநிலை விலை தொகை மாறவில்லை. இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் விலை உயரப் போகின்றதாம், தொகை குறையப் போகின்றதாம், கொள்வனவு தொகை குறையப் போதாம். இது எந்த நிலையில் ஏற்படும் என்று கேட்கிறார். அப்போ நாங்கள் சிந்திக்கணும், சமநிலை விலையில் மாற்றம் இல்லை, சமநிலை தொகையில் மாற்றம் இல்லை, சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய கேள்வி நிரம்பல் மாறவில்லை. அப்போ வேறு ஏதோ ஒரு காரணி இங்கு செல்வாக்கை செலுத்துகின்றது. அப்போ நீங்கள் யோசிக்க வேணும் பிள்ளைகள், இந்த வினாவினை ஆராய்ந்தவுடன் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கேள்வி மாற்றமடையக்கூடிய காரணி சம்பந்தப்படாத விடையில், நிரம்பல் மாற்றமடையக்கூடிய காரணி சம்பந்தப்படாத விடையில், அதனை விட ஏதோ ஒரு காரணி அங்கு சம்பந்தப்பட போகின்றது என்று இந்த வினாவினை வாசித்த உடனே உங்களுக்கு விளங்க வேணும். விளங்குதா பிள்ளைகள்? பல்வேறு வினா நீங்கள் அணுகும் பொழுது அந்த வினாவினை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிய வேண்டும் இது எப்படியான விடையுடன் தொடர்பு பட போகின்றது. அப்போ கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் மாற்றமடையக்கூடாது, நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள் மாற்றமடையக்கூடாது. அதை தவிர வேறு என்ன காரணிகள் சம்பந்தப்பட போகின்றது, அந்த விடை பொருத்தமான விடையாக இருக்கும். இதை அடிப்படையாக கொண்டு இனி விடைகளை பார்ப்போம். பாருங்கள் அன்புள்ளங்களே, எப்படிப்பட்ட விடைகள் வருகின்றது என்று பாருங்கள். நுகர்வோர் வருமானம் குறைவடைதல் கேள்வியுடன் சம்பந்தப்படும் விடயம், ஆகவே வராது. இழிவு விலை கொள்கை அறிமுகம் கேள்வியுடன் சம்பந்தமில்லை, நிரம்பலுடன் சம்பந்தமில்லை. சமநிலை விலைக்கு மேலாக ஒரு குறைந்தபட்ச விலை வருகின்றது, அந்த விலை இழிவு விலை. அந்த இழிவு விலை வந்த பின்னர் அந்த இழிவு விலையில் விலை மட்டம் அதிகமாக இருக்கும் சமநிலை விலையினை விட கொள்வனவு செய்ய போகின்ற தொகை குறைவாக இருக்கும் சமநிலை தொகையினை விட. அப்போ கேள்வியுடனும் சம்பந்தப்படவில்லை, கேள்வியை தீர்மானிக்கும் காரணியிலும் வரவில்லை, நிரம்பலை தீர்மானிக்கும் காரணியிலும் வரவில்லை. ஆகவே கேள்வியும் மாறாது, நிரம்பலம் மாறாது. சமநிலை விலை அதிகரிக்க சமநிலை தொகை குறைய போகின்றது, விலை அதிகரிக்க தொகை குறைய போகின்றது. அந்த விலை கேள்விக்குரிய விலையாகவும் அந்த தொகை கேள்விக்குரிய தொகையாகவும் அமைய போகின்றது. ஆகவே கிட்டத்தட்ட நாங்கள் சரியான விடையை அணுகியிருக்கின்றோம். அடுத்த விடைகளை பாருங்கள். வறட்சியின் விளைவாக அது நிரம்பலுடன் சம்பந்தப்படும். பொருளாதாரத்தின் உற்பத்தி இயலுமை குறைதல் அது நிரம்பலுடன் சம்பந்தப்படும். அரசு விசேட விற்பனை வரி விதித்தல் நிரம்பலுடன் சம்பந்தப்படும். ஆகவே கேள்வி நிரம்பலுடன் சம்பந்தப்படாமல் விலை மாற்றம்
தொகை மாற்றம் கொள்வன தொகை மாற்றம் என்பன ஏற்படக்கூடிய விடை எதென்று சொன்னால் பொருத்தமான விடை பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கு. சரி, இவ்வாறு இப்படியான முறைகளை பிள்ளைகள் கையாளுங்கள். அதாவது அந்த பல்வேறு வினாக்களுக்குரிய விடைகளை தெரிவு செய்யும் பொழுது அந்த இலகுவாக வினாக்களை வாசித்து அறியுங்கள். வாசித்து அறிந்த பின்னர் அந்த வினா எப்படிப்பட்ட விடையினை எதிர்பார்க்கின்றது என்பதை சிந்தியுங்கள். அதன் பின்னர் விடைகளை வாசித்து பாருங்கள், பொருத்தமான சரியான விடையினை தெரிவு செய்ய முடியும். அடுத்தது பாருங்கள் அன்புள்ளங்களே, 14வது வினாவுக்கு செல்ல போகின்றோம். பாருங்கள், உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் பொருளொன்றுக்கான நிரம்பல் வளையை QS -A + BP எனும் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு பின்வருவனவற்றுள் எது? பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, QSயில் -A வருகின்றது. -A வரும் பொழுது உங்களது நிரம்பல் வளையை நிலைக்குத்தச்சினூடாக எதிர்கணிய பெறுமதியில் வந்து வெட்டி செல்லும். ஒரு விடயம். இரண்டாவது விடயம் பிள்ளைகள், QS A இல்லாமல் BP மட்டும் பெறலாம். உங்களது நிரம்பல் வளையை பூச்சிய பெறுமதியினை வெட்டி செல்வதாக காணப்படும். மூன்றாவது பிள்ளைகள், QS A + BP, A பெறுமதி சகவில் வரலாம். அந்த நேரத்தில் உங்கள் நிரம்பல் வளையை கிடையச்சில் நேர்கணிய பெறுமதியை வெட்டி செல்லும். இந்த மூன்றினையும் அடிப்படையாக கொள்ளும் பொழுது 3 விதமான நெகிழ்ச்சி குணகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சயவில் A பெறுமதி வருவதாக இருந்தால் நிரம்பல் கோட்டின் சரிவு மிக அதிகம் பிள்ளையார். சரிவு அதிகமாக இருக்கும் பொழுது நிரம்பல் கோடு நிலைக்குத்தச்சை வெட்டி செல்லும். அந்த இடத்தில் நெகிழ்ச்சி ஒன்றை விட அதிகமாக இருக்கும். ஆகவே நிரம்பல் நெகிழ்ச்சி உள்ள தன்மை அங்கிருக்கும். அந்த இடத்தில் விலை மட்டம் அதிகரிக்க நிரம்பல் தொகை அதிகரிக்க படிப்படியாக நிரம்பல் கோட்டின் வழியே நெகிழ்ச்சி குறைவடைந்து செல்லும் நிலை காணப்படும். அப்போ நிரம்பல் நிகழ்ச்சி ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும் அல்லது நிரம்பல் நிகழ்ச்சி உள்ளதாக இருக்கும். விலை மட்டம் தொகை மட்டம் படிப்படியாக கோட்டின் வழியை அதிகரிக்கும் பொழுது நெகிழ்ச்சி படிப்படியாக குறைவடைந்து செல்லும். ரெண்டாவது பிள்ளைகள், QS BP-யாக இருக்கும் பொழுது, A இல்லாமல் BP-யாக இருக்கும் பொழுது பூச்சிய பெறுமதியினூடாக நிரம்பல் கோடு வெட்டி செல்லும். அந்த இடத்தில் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் ஒருமை நிகழ்ச்சி குணகமாக இருக்கும். ஒன்றுக்கு சமனான நிரம்பல் நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த இடத்தில் நீங்கள் எந்த விலைகளை எந்த தொகைகளை பிரதியிட்டு பார்த்தாலும் மேலே செல்ல நிரம்பல் கோட்டின் வழியே செல்ல நிரம்பல் நிகழ்ச்சி ஒன்றாகவே காணப்படும். மூன்றாவது பிள்ளைகள், QS A நேர்கணிய பெறுமதியில் காணப்படும் பொழுது நிரம்பல் கோடு கிடையச்சே வெட்டி செல்லும். அந்த இடத்தில் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் சரிவு குறைவாக இருப்பதனால் ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி பெற்றுக்கொள்ளப்படும். நெகிழ்ச்சியற்ற நிரம்பல் பெற்றுக்கொள்ளப்படும். நெகிழ்ச்சியற்ற நிரம்பல் காணப்படும் அந்த வளையில் நீங்கள் விலைகளையும் தொகைகளையும் பிரதியிட்டு பார்க்கும் பொழுது மேலே செல்ல நிரம்பல் நிகழ்ச்சி படிப்படியாக அதிகரித்து செல்வதாக இருக்கும். ஆகவே எதிர்கணிய பெறுமதியில் நிரம்பல் A வரும் பொழுது நெகிழ்ச்சி ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும். விலைமட்டம் அதிகரிக்க தொகை மட்டம் கோட்டின் வழி அதிகரிக்க நெகிழ்ச்சி குணகம் படிப்படியாக குறைந்து செல்லும். நிரம்பல் கோடு பூச்சியத்தில் வெட்டி செல்லும் பொழுது ஒருமை நிகழ்ச்சி பெற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் எந்த விலைகளையும் எந்த தொகைகளையும் பூச்சிய பெறுமதியில் வெட்டுகின்ற நிரம்பல் கோட்டில் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது ஒருமை நிகழ்ச்சி குணகமே பெற்றுக்கொள்ளப்படும். நிரம்பல் வளை கிடையச்சில் வெட்டி செல்லும் பொழுது நேர்கணியத்தில் வெட்டி செல்லும் பொழுது அங்கு நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் நெகிழ்ச்சி குறைவாக இருக்கும். ஒன்றுக்கு குறைவாக இருக்கும். அந்த இடத்தில் மேலே செல்ல நிரம்பல் வளையின் மேலே செல்ல விலையும் அதிகரிக்கும், தொகையும் அதிகரிக்கும், நிரம்பல் நிகழ்ச்சி படிப்படியாக அதிகரித்து செல்வதாக காணப்படும். இந்த 3 தியரியினையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் பிள்ளையார். கற்பனையான ஒரு சமன்பாட்டை போட்டு QS சய 500 சக 10p, QS 10p, QS சக 500 சக 10p. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து கிராஃபை கீறி பார்த்து விருப்பமான விலைகளை பிரதியிட்டு பாருங்கள். நான் சொல்லுகின்ற விடைகள் அப்படியே சரியாக வரும். அதை அடிப்படையாக கொண்டு இந்த விடைகளுக்கு செல்ல போகின்றோம். பாருங்கள், இதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளையால் சயையில் வருது. அப்போ ஒன்றை விடக்கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி வரும். அப்போ நிரம்பல் நிகழ்ச்சி உள்ளதாக வரும். நிரம்பல் கோட்டை அவதானித்து செல்லும் பொழுது படிப்படியாக நிகழ்ச்சி குணகம் மேலே செல்ல குறைவடைவதாக இருக்கும். ஆகவே அது பொருத்தமான விடையாக இருத்தல் வேண்டும். பார்ப்போம். பாருங்கள்,
நெகிழ்ச்சியுடையது கேள்விக்கோட்டின் வழியே மேலே செல்ல பெறுமதி அதிகரிக்கும். தவறு. நெகிழ்ச்சியற்றது கோட்டின் வழி, நெகிழ்ச்சியற்ற என்று சொன்னாலே தவறு பிள்ளையார். நெகிழ்ச்சி உடையது கேள்விக்கோட்டின் வழியே மேலே செல்ல பெறுமதி குறைவடையும். சரியான விடை. நெகிழ்ச்சியற்றது தவறு பிள்ளையார். நெகிழ்ச்சியற்றது தவறு. அப்போ மிகச்சரியான விடை எந்த விடையாக இருக்கும் என்று சொன்னால் பார்க்க தெரிகின்றது பிள்ளையார். நெகிழ்ச்சி உடையது கோட்டின் வழியே மேலே செல்ல பெறுமதி குறைவடையும். சரியான விடையாக இருக்கும். சரி, அடுத்ததாக 12வது வினாவுக்கு செல்ல போகின்றோம். 15வது வினாவுக்கு செல்ல போகின்றோம். பாருங்கள், குறிப்பிட்ட ஒரு பண்டம் தொடர்பான கேள்வி சமன்பாடு QD சமன் 1405 பியிலிருந்து QD சமன் 1505 பியாக மாற்றமடைந்தது. இந்த மாற்றத்திற்கான காரணி யாது? பாருங்கள், உங்களுக்கு தெரிகின்றது. கேள்விக்கோடு கிடையச்சிய வெட்டும் புள்ளி 1400 1500 நகர்வடைகின்றது. சரிவு B 5ஆகவே இருக்கின்றது, மாற்றமடையவில்லை. அப்போ சரிவு மாற்றமடையவில்லை, கேள்விக்கோடு நகர்வடைகின்றது வலது பக்கம் நோக்கி. கேள்விக்கோடு வலது பக்கம் நோக்கி நகர்வடையும் பொழுது 1400 1500 அதிகரிக்கும் பொழுது சரிவு மாற்றம் அடையாத நிலை தோற்றம் பெறுகின்றது. சரிவு மாறாத நிலையில் கேள்விக்கோடு வலது பக்கம் நோக்கி நகர்வடையும் பொழுது கேள்வி முன்னேற்றம் அல்லது கேள்வி அதிகரிப்பு தோற்றம் பெறுகின்றது. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதே போல நிரம்பல் அதிகரிப்பு நிரம்பல் வீழ்ச்சி தெரிவித்திருந்தேன் கடந்த வினாக்களில். இது கேள்வி அதிகரிப்பு அல்லது கேள்வி முன்னேற்றத்தை காட்டுகின்ற வினா. இந்த வினாவினை அடிப்படையாக நீங்கள் கொள்ளும் பொழுது கேள்வி முன்னேற்றத்தை காட்டுகின்ற காரணி என்ன? விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள், கேள்வியை தீர்மானிக்கும் ஏனைய காரணிகள் சாதகமாக நகர்வடையும் பொழுது கேள்வி முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன ஏனைய காரணிகள் பிள்ளைகள்? பிரதியீட்டு பொருளின் விலை, இணைப்பு பொருளின் விலை, நுகர்வோர் சுவை, நுகர்வோர் வருமானம், நுகர்வோர் எதிர்பார்க்கை, நுகர்வோன் கேள்வியை தீர்மானிக்கும் சனத்தொகை போன்ற காரணிகள், காலநிலை வானிலை போன்ற காரணிகள். இந்த காரணிகள் சாதகமாக மாற்றமடையும் பொழுது கேள்வி அதிகரிக்கும். இந்த காரணிகள் பாதகமாக மாற்றமடையும் பொழுது கேள்வி குறைவடையும், கேள்விக்கோடு இடது பக்கம் நோக்கி அசையும். அப்போ இந்த காரணிகளில் சாதகமான காரணிகள் என்ன? கேள்விக்கோட்டின் வலது பக்க அசைவை ஏற்படுத்தும் காரணிகள் என்ன? ஒன்று, பிரதியீட்டு பொருளின் விலை மட்டம் அதிகரித்திருத்தல் வேண்டும். இணைப்பு பொருளின் விலை மட்டம் குறைவடைந்திருத்தல் வேண்டும். வருமான மட்டம் அதிகரித்திருத்தல் வேண்டும். நுகர்வோன் சுவை சாதகமாக மாற வேண்டும். காலநிலை வானிலை அந்த பொருளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருத்தல் வேண்டும். சனத்தொகைகள் போன்ற காரணிகள் சாதகமாக அதிகமாக காணப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்களை சிந்தித்த பின்னர் விடையினை பாருங்கள், பொருத்தமான விடை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் பிள்ளைகள், அப்போ எப்படிப்பட்ட விடைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பாருங்கள். நுகர்வோர் சுவை வீழ்ச்சியடைதல் இல்லை. பதிலீட்டு பொருட்களின் விலை வீழ்ச்சியடைதல் இல்லை. நிரப்பு பண்டங்களின் விலை வீழ்ச்சியடைதல் சரியான விடை. குறித்த பண்டத்தின் விலை அது சம்பந்தமில்லாத விடை. நிரப்பு பண்டங்களின் விலை அதிகரித்தல் தவறான விடை. ஆகவே உங்களுக்கு மிகச்சரியான விடை எந்த விடை என்று சொன்னால் பிள்ளைகள், நிரப்பு பண்டங்களின் விலை வீழ்ச்சி அடைதல் மிகச்சரியான விடையாக இருக்குது. சரி, பாருங்கள், அடுத்ததாக 16வது வினாவுக்கு செல்ல போகின்றோம். பின்வரும் வரைபடம் தேங்காய்க்கான நிரம்பல் வலையை காட்டுகின்றது. தேங்காய்க்கான நிரம்பல் வலை SS-இலிருந்து SS1ஆக நகர்வடைகின்றது. சரி, வலையினை பார்ப்போம். சரி, இதான் உங்களுக்கு தரப்பட்ட வலை. இந்த வலையில் பாருங்கள் பிள்ளைகள், தேங்காய்க்குரிய விலை இருக்கின்றது, தேங்காய்க்குரிய தொகை இருக்கின்றது. SS-இலிருந்து SS1ஆக நிரம்பல் வலை வலது பக்கம் நோக்கி நகர்வடைகின்றது. நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்பித்த விடயத்தினை போல இது நிரம்பல் மாற்றம். அப்போ நிரம்பல் மாற்றம் எனப்படும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், இங்கு விலை சம்பந்தப்படாது. குறித்த பொருளின் நிரம்பல் விலை சம்பந்தப்படாது. நிரம்பலை தீர்மானிக்கும் ஏனைய காரணிகள் சம்பந்தப்படும். ஏனைய காரணிகளில் சாதகமான காரணிகள் சம்பந்தப்படும். சாதகமான காரணிகளினால் நிரம்பல் அதிகரிக்க நிரம்பல் கோடு வலது பக்கம் நோக்கி நகரும். அது என்ன ஏனைய காரணிகளது சாதக மாற்றம்? கூட்டு நிரம்பல் பொருளின் விலை அதிகரித்தல், போட்டி நிரம்பல் பொருளின் விலை குறைதல், காலநிலை வானிலை தொழில்நுட்பம் சாதகமாக மாறுதல், அரசு உற்பத்தியாளர்களுக்கு இந்த தேங்காய் வியாபாரிகள் உற்பத்தியாளர்களுக்கு ஏதாவது மானியங்களை வழங்கியிருத்தல், இந்த நிரம்பலை அதிகரித்தால் நல்லமென நிரம்பலாளன் சிந்தித்திருத்தல், இந்த தேங்காய் உற்பத்திக்குரிய நிரம்பலை செய்வதற்குரிய நிரம்பலாளரின் செலவு வீழ்ச்சி அடைந்திருத்தல்.
இப்படியான காரணிகள் இந்த நிரம்பல் அதிகரிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இதை புரிந்து தெரிந்து நீங்கள் விடையினை பாருங்கள், சரியான விடையினை தெரிவு செய்ய முடியும். பாருங்கள் பிள்ளைகள், தேங்காய் உற்பத்தியில் பின்தங்கிய தொழில்நுட்பம் காணப்படுதல் இல்லை. தேங்காய் உற்பத்தியில் உற்பத்தியாளர் தொகை வீழ்ச்சியடைதல் இல்லை. இளநீரின் விலை குறைவடைதல் சரி பிள்ளையர். தேங்காயுடன் ஒப்பிடும் பொழுது இளநீர் ஒரு போட்டி பொருள். அப்போ இளநீரின் விலை குறைந்தால் சார்பளவில் தேங்காயின் விலை அதிகமாக இருக்கின்றது. சார்பளவில் சார்பு விலையினை ஒப்பிடுதல், பல ஒதுக்கீட்டுக்கு தேவையானது சார்பு விலை. இந்த இளநீரின் விலை குறைவாக இருக்கு சந்தையில். ஆகவே எதுடன் ஒப்பிடும் பொழுது, தேங்காய் விலையுடன் ஒப்பிடும் பொழுது இளநீரின் விலை குறைவாக இருக்கின்றது. அப்போ இளநீரை விட சார்பளவில் தேங்காயின் விலை லாபம் கூடுதலாக உள்ளது. எனவே தேங்காயின் நிரம்பலை அதிகரிக்கலாம். இதனால் தேங்காய் நிரம்பல் அதிகரிப்பதாக காணப்படும். இளநீரின் விலை குறைவடைந்திருத்தல் சரியான விடையாக இருக்கும். அதற்கு அடுத்தது பாருங்கள், வரி விதித்தல் இல்லை. மானியம் வழங்கல் என்றால் சரியாக இருக்கலாம். வரி விதித்தல் பிழை. உற்பத்திக்கு பாதகமான காலநிலை இல்லை, சாதகமான காலநிலை என்றால் சரியாக இருக்கலாம். அப்போ மிகச்சரியான விடை எதென்று சொன்னால் பிள்ளைகள், இளநீரின் விலை குறைவடைந்திருத்தல் மிகச்சரியான விடையாக காணப்படும். மூன்றாவது விடை சரியான விடை. சரி, அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், 17வது வினா எவ்வாறு அமைகின்றது என்பதை பார்ப்போம். சரி பாருங்கள், இந்த வினா பிள்ளைகள் உங்களுக்கு இதை நீங்கள் கருத்தில் எடுத்தல் கூடாது. இது பிள்ளைகள் எவ்வாறு MCQ கணக்கு வடிவத்தில் வரும் பொழுது அந்த கணக்கு வடிவிலான MCQக்கு பல்வேறு வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க முடியும் என்பதை நான் காட்டப் போகின்றேன். கணக்கு வடிவில் உங்களது பல்வேறு வினாக்கள் சிலது வரலாம், வரைபடத்தில் வரலாம். கணக்கு வடிவத்தில் வருகின்ற பல்வேறு வினாக்களுக்கு நீங்கள் எவ்வாறு விடை அளிப்பது, எவ்வாறு விடை தெரிவு செய்வது என்பது பிள்ளைகள் கணக்கு நீங்கள் செய்து பாருங்கள். உங்களது ரஃப் பேப்பரில் அல்லது உங்களது வினாத்தால் கொடுக்க தேவையில்லையானால் சைட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், கணக்குகளை செய்து பாருங்கள். கணக்கை செய்து பார்க்காமல் பிள்ளைகள் நீங்கள் பல்வேறு வினாக்கள் ஏராளமானாக்கள் பொருளியல் பிளவெடுப்பதற்கு காரணம், கணக்கை செய்து பார்க்காமல் நீங்கள் கணக்கு வினாவினை வாசித்த பின்னர் விடைகளை பார்ப்பீங்க. எப்படி பிள்ளைகள் செய்ய முடியும் விடையினை? அது கணக்குகள் சம்பந்தமான பல்வேறு வினாக்கள் வரும்பொழுது அந்த கணக்கை செய்து பாருங்கள். பொருத்தமான கணக்கை பொருத்தமான விடைகளில் பொருத்தமான அணுகுமுறைகளில் அணுகுங்கள். அணுகி விடையினை எடுத்த பின்னர் 5 விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் பிள்ளைகள், சரியான விடை புலப்படும். சரியான விடை புலப்படும். ஆகவே கணக்கு சம்பந்தமான பல்வேறு வினாக்கள் செய்து பாருங்கள். நீங்கள் எப்படி செய்து பார்க்க முடியும் என்பது பற்றிய சில இலகுவான வழிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். பாருங்கள், அப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது கோட்பாட்டு ரீதியான தியரி ரீதியான வினாக்கள். அந்த வினாவினை வாசித்தவுடன் நீங்கள் சிந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட வினா எப்படிப்பட்ட விடைகள் வரும் என சிந்திக்க வேண்டும். அதன் பின்னர் வரைபடம் ரீதியான வினாக்கள், இது எப்படிப்பட்ட வரைபடம், இதுக்கு எப்படிப்பட்ட விடைகள் வரும் என நீங்கள் சிந்திக்க வேண்டும். தற்பொழுது கணக்கு ரீதியான வினாக்கள், அந்த கணக்கினை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். சரி, அவதான் நீங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு கேள்வி சமன்பாடு தரப்படுது. QD சமன் 160/4p என தரப்படுகின்றது. இந்த இடத்துல சந்தையின் விலை 10 ரூபாய் என தரப்படுகின்றது. கேட்கப்பட்ட வினா பிள்ளைகள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நுகர்வோன் மிகை. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரஃபாக பிள்ளைகள் ஒரு சின்ன கிராஃப் உண்டு, உங்களுக்குரிய ரஃப் பேப்பரில் கீறி பாருங்கள். தரப்பட்ட பேப்பரில் நீங்கள் கீறி பாருங்கள், ரஃபாக தர்ற பேப்பரில் கீறி பாருங்கள். அப்போ கற்பனையாக நீங்கள் அந்த கேள்விகளை கீறி பார்க்கும் பொழுது பிள்ளைகள் கிடையாச்சில் உங்களுக்கு தெரியும், இந்த A வந்து வெட்டி செல்லும் 160. கேள்வி சமன்பாட்டில் கேள்விக்கோட்டில் தொகைக்கு பதிலாக கியூடிக்கு பதிலாக 0 போட்டு பார்த்தீர்கள் என்றால் நிலக்குத்தச்சில் வெட்டும் ஆகக்கூடிய கேள்வி விலை பெற்றுக்கொள்ளப்படும். அப்போ இந்த சமன்பாட்டின் பிரகாரம் ஆகக்கூடிய கேள்வி விலை கியூடிக்கு பதிலாக 0 போட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் ஆகக்கூடிய கேள்வி விலை 40 ரூபாயாக இருக்கும். அவர் சொல்லுகிறார் சந்தை விலை 10 ரூபாய் என தீர்மானிக்கப்படும் பொழுது, அப்போ நீ கற்பனையாக ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கோட்டைக்கு இருங்கள், கற்பனையாக இருங்கள். அதே வேளையில் அந்த 10 ரூபாவினை இந்த விலைக்கு பதிலாக நீங்கள் பிரதியிட்டு பாருங்கள். பிரதியீட்டுகளாக இருந்தால் பாருங்கள், 4 தர பைக்கு பதிலாக 10 போட்டால் 40, 160 இந்த 40 கலைகள் 120 வரும். அப்போ 10 ரூபாய்க்குரிய கேள்வித்தொகை பிள்ளைகள் 120, 10 ரூபாய்க்குரிய கேள்வித்தொகை 120. இப்போ நாங்கள்
கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடைக்கு செல்ல முடியும். விலைக்கேள்வி நிகழ்ச்சி இங்கு நீங்கள் 2 அணுகுமுறைகளை பின்பற்றலாம். ஒன்று டெல்டா கியூடிங்கு டெல்டா பி தர பின்கள் கியூடி. இன்னும் ஒன்று கேள்விக்கோட்டின் கீழ்ப்பக்கம் அல்லது வலது பக்க விலை பெறுமதியின் கீழ் கேள்விக்கோட்டின் மேல் பக்கம் அல்லது இடது பக்கம் உள்ள விலை. இந்த 2 அணுகுமுறைகளை வைத்து நீங்கள் இங்கு விடை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கேள்விக்கோட்டில் டெல்டா கியூடிங்கு டெல்டா பி தர பின்கள் கியூடி போடும் பொழுது டெல்டா கியூடிங்கு டெல்டா பி தான் பிழையில் சரிவு சய 4 தர அவர் சொன்ன விலை 10 ரூபா, அவர் சொன்ன தொகை 120. சுருக்கி விடுங்கள், உங்களுக்கு விடை சய 0.33 என வரும். இல்லை என்றால் கேள்விக்கோட்டின் கீழ்த்துண்டு விலையினை பாருங்கள் 10 ரூபா, பாருங்கள் 10 ரூபா. மேல் துண்டு விலையினை பாருங்கள் 10க்கும் 40க்கும் இடையில் மேல் துண்டு விலையை பாருங்கள் சய 30. 10 ரூபாவினை சய 30ஆல் பிரியுங்கள், சய 0.33 என்ற விடை பெற்றுக்கொள்ளப்படும். அப்போ ஒரு விடை பெற்றாச்சு, அதாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணம் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இனி நுகர்வோர் முறை மிகை. நுகர்வோர் மிகை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு நுகர்வோர் மிகைக்குரிய சமன்பாடுகள் தேவைப்பிள்ளையார் கட்டாயம் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஆகக்கூடிய கேள்வி விலை அல்லது உயர்ந்தபட்ச கேள்வி விலை, சய நுகர்வோர் செலுத்தும் விலை அல்ல கொள்வனவாளன் செலுத்தும் விலை, கீழ் 2 தர தொகை கொள்வனவாளன் தொகை. அந்த சமன்பாடு கட்டாயம் நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஆக இங்கு ஆகக்கூடிய கேள்வி விலை 40, நுகர்வோர் செலுத்தும் விலை 10, கீழ் 2, தொகை பிள்ளைகள் 120. சுருக்கி பார்த்தீங்கள் என்றால் அந்த செங்கோண முக்கோணியின் பரப்பளவு நுகர்வோர் மிகை என நீங்கள் படித்திருப்பீங்கள். அந்த நுகர்வோர் மிகையின் பெறுமதிகள் பெற்றுக்கொள்ளப்படும். அப்போ நுகர்வோர் மிகையின் பெறுமதி பிள்ளைகள் 1800 ரூபாய் வரும். இப்போ நாங்கள் வினாவுக்கு போவோம். விலைக்கேள்வி நிகழ்ச்சி கேட்கிறார், நுகர்வோர் மிகை கேட்கிறார், சய 0.33 1800 எங்கு இருக்குது என்பதை பாருங்கள். அது இருக்கும் விடை முதலாவது விடையாக இருக்கின்றது பாருங்கள். ஆக முதலாவது விடை சரியான விடையாக இருக்கும். இந்த அடிப்படையில் நீங்கள் கணக்குகள் தொடர்பான விடையை அணுகுதல் வேண்டும். சரியா பிள்ளைகள்? இப்படி கணக்குகள் சம்பந்தமான எம்சிக்கு வந்தால் இவ்வாறு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பாருங்கள், சரியான விடை வரும். கணக்கு சம்பந்தமான எம்சிக்கு பல்வேறு வினாக்கள் வந்தால் கணக்கினை வாசித்து பார்த்து 5 விடைகளையும் பார்க்காதீர்கள். பார்த்தீர்களாக இருந்தால் கட்டாயம் விடை பிழைக்கும். எம்சிக்கு பல்வேறு வினாக்கள் அந்த கணக்கை செய்து பாருங்கள். போதிய அளவு நேரம் 4 நிமிடம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது, செய்து பாருங்கள். பொருத்தமான விடை நீங்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கு. சரி, அடுத்த வினாவுக்கு செல்லுகின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், இது ஒரு கணக்கு வினா. கைத்தொழில் சந்தை ஒன்றில் கேள்வி நிரம்பல் சமன்பாடுகள் முறையே QD 200 சக 100p, QS 100 சக 100p தரப்படுகின்றது. இங்கு ஒரு அலகுக்கு 0.5 ரூபாய் வரி விதிக்கப்படுமாயின் பின்வருவனவற்றுள் சரியானது. இதுவும் கணக்கு. இப்போ இதுக்கும் நீங்கள் விடையினை செய்து பார்த்தல் வேண்டும். இங்கு விடை செய்யப்பட்ட முறைகள் இருக்க பிள்ளைகள், தயவு செய்து இதனை பார்க்காதீர்கள். இதனை பார்க்காதீர்கள். இந்த விடையை எப்படி அணுக வேண்டும் என சிந்தியுங்கள். ஃபஸ்ட்டாக உங்களுக்கு விளங்க வேணும் பிள்ளைகள், கைத்தொழில் சந்தை பெரும்பாலும் நிறைவோட்டி நிறுவனங்களில் அப்படின்னு தருவான். இங்கு தரப்பட்டது கைத்தொழில் சந்தை. கைத்தொழில் என்பது ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சியினை உடைய பண்டத்திற்கு உதாரணம். நெகிழ்ச்சி உள்ள பண்டத்திற்கு உதாரணம் கைத்தொழில். அப்போ உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், நெகிழ்ச்சி உள்ள பண்டங்கள் இது, அதாவது நிரம்பல் நெகிழ்ச்சி உள்ள பண்டம் இது. அப்போ நிரம்பல் நிகழ்ச்சி உள்ள பண்டமாக இருந்தால் நான் ஏற்கனவே கடந்த வினாக்களில் தெரிவித்தது போல இங்கு QS A சயப்பெறுமதியில் வரும். இங்கே பாருங்கள், A சய என்ற பெறுமதியில் உங்களுக்கு வருகின்றது. இந்த சய என்ற பெறுமதியில் வருவதனால் அது கைத்தொழில் பொருள் என்று நீங்கள் இனம் காண வேணும். நெகிழ்ச்சி ஒன்றை விட கூட நிரம்பல் நெகிழ்ச்சி உள்ளது. அதனால் இங்கு -A என்பது வருகின்றது, -100 கைத்தொழில் சந்தையில். சரி, அந்த விளக்கம் உங்களுக்காக தெரிவித்திருந்தேன். தற்பொழுது அவர் கேட்கிற வினாப்பிள்ளைகள் நுகர்வோர் செலுத்தும் விலை, உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலை, நுகர்வோர் அலகு வரி. முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டும், நுகர்வோன் வரியின் பின்னர் செலுத்தும் விலை எவ்வாறு பெற்றுக்கொள்வது. எப்பொழுதுமே நுகர்வோன் செலுத்தும் விலை என்பது பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தை சமநிலை விலை. சந்தை சமநிலையில் வரி விதித்தாலும் சரி,
மானியம் வழங்கினாலும் சரி, நுகர்வோர் செலுத்தும் விலை என்பது பிள்ளைகள் சந்தை சமநிலை விலை. மறக்கக்கூடாது, சந்தை சமநிலை விலை. அப்போ நீங்கள் தற்பொழுது வரியின் பின்னர் சந்தை சமநிலை விலை பெற்றுக்கொள்ள வேண்டும். வரியின் பின்னர் சந்தை சமநிலை விலை பெற்றுக்கொள்வதற்கு வரியின் பின்னர் நிரம்பல் சமன்பாடு மாறும், வரியின் பின்னர் நிரம்பல் அட்டவணை மாறும், வரியின் பின்னர் நிரம்பல் கோடு மாறும் என்ற தியரி தெரிய வேண்டும். இங்கு நிரம்பல் அட்டவணை தரவில்லை, நிரம்பல் கோடு தரவில்லை, நிரம்பல் சமன்பாடு தரப்பட்டுள்ளது. வரியின் பின்னர் நிரம்பல் சமன்பாடு மாற்றமடையும். அதனை மாற்றி கேள்வி சமன்பாடுடன் சமப்படுத்துவதன் மூலம் அல்லது இணைப்பதன் மூலம் புதிய சமநிலை விலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த புதிய சமநிலை விலைதான் நுகர்வோன் செலுத்தும் விலை. அதனை பெற்றுக்கொள்ள போகின்றோம். பாருங்கள், வரியின் பின்னர் நிரம்பல் சமன்பாடு மாற்றமடைவது காட்டப்பட்டுள்ளது. QS பிள்ளைகள் சய 100 சக 100 பிரக்கெட்டுக்குள்ள P சய T. இது வரியின் பின்னர் நிரம்பல் சமன்பாடு மாற்றமடையும் சமன்பாடு. அங்கு P சய Tயில் T என்பது டேக்ஸ், டேக்ஸுக்கு பதிலாக 0.5 ரூபா தரப்பட்டுள்ளது. அந்த சமன்பாட்டை சுருக்கி எடுப்பீர்களாக இருந்தால் புதிய நிரம்பல் சமன்பாடு QS சய 150 சக 100B என்று வருகின்றது. அந்த புதிய நிரம்பல் சமன்பாட்டையும் கேள்வி சமன்பாட்டையும் இணைப்பதன் மூலம் புதிய சமநிலை விலை வருகின்றது. அது நுகர்வோன் செலுத்தும் விலை. 1.75. நுகர்வோன் செலுத்தும் விலையிலிருந்து அலகு வரியினை கழிப்பதன் மூலம் உற்பத்தியாளன் பெறும் விலை வரும். நுகர்வோன் செலுத்தும் விலையிலிருந்து அலகு வரியினை கழிப்பதன் மூலம் உற்பத்தியாளன் விலை வரும். நுகர்வோன் விலைக்கும் உற்பத்தியாளன் விலைக்கும் இடைப்பட்ட பிரதேசம், நுகர்வோன் செலுத்தும் விலைக்கும் உற்பத்தியாளன் பெறும் விலைக்கும் இடைப்பட்ட பிரதேசம் அரசின் ஓர் அலகு வரி. அப்ப நுகர்வோன் செலுத்தும் விலை தெரியும், 1.75 புதிய சமநிலை விலை. அதிலிருந்து அலகு வரி 0.5 கழியுங்கள், உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் விலை வரும். எடுத்துட்டான். அடுத்தது கேட்கிறார் பிள்ளைகள், நுகர்வோர் ஒரு அலகுக்கு செலுத்தும் வரி. நுகர்வோர் ஒரு அலகுக்கு செலுத்தும் வரி பிள்ளைகள் பழைய சமநிலை விலைக்கும் வரிக்கு பின்னர் உள்ள சமநிலை விலைக்கும் இடையிலான வேறுபாடு. ஆரம்பத்தில் நுகர்வோன் செலுத்துகின்ற சமநிலை விலைக்கும் வரிக்கு பின்னர் நுகர்வோன் செலுத்துகின்ற சமநிலை விலைக்கும் இடையிலான பெறுமதி நுகர்வோரின் ஓர் அலகு வரி. அது எடுக்க வேணுமாக இருந்தால் ஆரம்ப சமநிலை விலை எடுக்க வேண்டும். ஆரம்ப சமநிலை விலைக்கு ஆரம்ப கேள்வி சமன்பாட்டையும் ஆரம்ப நிரம்பல் சமன்பாட்டையும் சமப்படுத்தி ஆரம்ப சமநிலை எடுத்தல் வேண்டும். ஆரம்ப சமநிலை விலை 1.5 ரூபாய். 1.5 ரூபாய். புதிய சமநிலை விலை 1.75 ரூபாய். இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 0.25. அது நுகர்வோர் அலகு வரியாக இருக்கு. ஆகவே நுகர்வோர் அலகு வரி 0.25. உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் விலை 1.25. நுகர்வோன் செலுத்தும் விலை 0.75. இவ்வாறு இலகுவான வழிகளை, இந்த கணக்குகளை செய்து பாருங்கள். செய்து பாருங்கள் பிள்ளைகள், இப்படி விடை உங்களுக்கு கிடைக்கும். இனி இதை வைத்துக்கொண்டு பொருத்தமான விடைகளை தேடுங்கள், சரியான விடை கிடைக்கும். இவ்வாறான முறையில் தான் பிள்ளைகள் இந்த பல்வேறு வினா கணக்கு வடிவத்தில் அமையும் பொழுது நீங்கள் தெரிவு செய்வது. மாறாக பல்வேறு வினாக்களில் கணக்கு வடிவத்தில் வினாக்கள் கேட்கப்படும் பொழுது வினாவினை வாசித்தவுடன் விடைகளை பார்த்தீர்களாக இருந்தால் விடைகளை நீங்கள் தெரிவு செய்வது கடினம். இவ்வாறான அணுகுமுறைகளை பின்பற்றுங்கள். இவ்வாறான அணுகுமுறைகளுக்கு நீங்கள் போதிய பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். போதிய அளவான பயிற்சிகள் செய்து பாருங்கள். இப்படியான அணுகுமுறைகள் உங்களுக்கு இலகுவாக வரும். எனவே பொருத்தமான விடை பாருங்கள் பிள்ளைகள், 1.75 வர வேண்டும், 1.25 வர வேணும், 0.25 வர வேணும். பொருத்தமான விடை 5வது விடையாக இருக்கு. 5வது விடையாக இருக்கு. சரி, 19வது வினாக்கு செல்வோம் பிள்ளைகள். குறித்தொரு பண்டத்தின் மிகைரம்பல் சமன்பாடு ESI 600 சக 0.25P எனவும் கேள்வி சமன்பாடு 100 P எனவும் காணப்பட்டால் அவர் கேட்கின்ற வினா சமநிலை விலையாது, சமநிலை தொகையாது, நுகர்வோர் மிகையாது. இதுவும் கணக்குடன் சம்பந்தப்படுகின்ற பல்வேறு வினா. இதுவும் நீங்கள் கணக்கு செய்து பார்க்க வேண்டும்.
கணக்கினை செய்து பார்த்தீர்களாக இருந்தால் ஏதோ ஒரு விடை பொருத்தமாக இருக்கும். முதலாவது உங்களுக்கு தேவை பிள்ளைகள் சமநிலை விலை. மிகை கேள்வி தந்தாலோ சமன்பாடு தந்தாலோ, மிகை நிரம்பல் சமன்பாடு தந்தாலோ, மிகை கேள்வி மிகை நிரம்பல் பூஜ்ஜியமாக இருக்கும் விலை சந்தை சமநிலை விலை. மிகை கேள்வி மிகை நிரம்பல் பூஜ்ஜியமாக இருக்கும் விலை சந்தை சமநிலை விலை. அப்போ எங்களுக்கு தெரியும் மிகை கேள்வி மிகை நிரம்பல் பூஜ்ஜியமாக இருக்கும் விலை சந்தை சமநிலை விலை என்றால் மிகை கேள்வி சமன்பாடு மிகை நிரம்பல் சமன்பாடு தரப்பட்டுள்ளது. மிகை நிரம்பல் சமன்பாட்டில் மிகை நிரம்பலுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை பிரதியிட்டு பார்த்தீர்களாக இருந்தால் விலை வருகின்றது 24 ரூபாய் சந்தை சமநிலை விலையாக இருக்கும். அந்த சமநிலை விலையினை கேள்வி சமன்பாடு தந்தாலோ அல்லது நிரம்பல் சமன்பாடு தந்தாலோ நீங்கள் விலைக்கு பதிலாக பிரதியிட்டு பார்த்தால் சந்தை சமநிலை தொகை வரும். ஆகவே நாங்கள் விலைக்கு பதிலாக கேள்வி சமன்பாடு தரப்பட்டுள்ளது, பிரதியிட்டு செய்து பாருங்கள், சமநிலை தொகை வருகின்றது 76. நுகர்வோர் மிகை எடுத்தல் வேண்டும். உங்களுக்கு கேள்வி சமன்பாடு தரப்பட்டுள்ளது. ஆகக்கூடிய கேள்வி தொகை 100. ஆகக்கூடிய விலை எடுக்க வேணும் கேள்வி விலை கியூடிக்கு பதிலாக 0 போட்டு பார்த்தீர்களாக இருந்தால் ஆகக்கூடிய கேள்வி விலை வரும் 100. சமநிலை விலை வருகின்றது 24, சமநிலை தொகை வருகின்றது 76. மேல் இந்த நிலற்றப்பட்ட பகுதி இவ்வாறு நிலற்றப்பட்டு உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள பகுதி நுகர்வோர் மிகையாக இருக்கும். அதற்கு சமன்பாடு தெரிந்து வைத்திருங்கள் பிள்ளைகள். ஆகக்கூடிய கேள்வி விலை 100, நுகர்வோன் செலுத்தும் விலை 24, கீழ் 2 இந்த தொகை இந்த பரப்பளவுக்கு இந்த தொகையை பிரதியிட்டு பார்க்கிறோம். பெருக்கிவிட்டீர்களாக இருந்தால் 2888 ரூபாய் பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே சமநிலை விலை எடுத்தாச்சு, சமநிலை தொகை எடுத்தாச்சு, நுகர்வோர் மிகை எடுத்தாச்சு, பொருத்தமான விடைகள் செய்கைகளின் மூலம் எடுத்தாச்சு. அவ்வாறான வழிமுறையின் மூலம் சரியான விடையினை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரியான விடை 24 சமநிலை விலை, சமநிலை தொகை 76, நுகர்வோர் மிகை பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. சரி, அதுக்கு அடுத்த பிள்ளைகள் 20வது வினா எவ்வாறு அமைப்பு? சரி, 20வது வினாவும் ஒரு கணக்கு தொடர்பான வினா. இங்கு காட்டப்பட்டுள்ளது பிள்ளைகள், இங்கு காட்டப்பட்டுள்ளதெல்லாம் இந்த கணக்குக்கு எவ்வாறு இந்த விடையினை அணுகுவது, இது செய்கை. அப்போ இப்படியான ஒரு அணுகுமுறையை பிள்ளைகள் நீங்கள் பார்த்து வைத்திருங்கள். அதற்காகத்தான் இப்படியான ஒரு முறையினை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். பார்த்து வையுங்கள் பிள்ளைகள். கணக்குகள் சம்பந்தமான எம்சிக்கு வந்தால் ஒரு அலட்சியமாக சில பிள்ளைகள் பார்ப்பீங்கள். கணக்கு சம்பந்தமான எம்சிக்யூ பிள்ளைகள் பல்வேறு வினாக்கள் அந்த கணக்கு செய்கின்ற வழிமுறை தெரிந்தால் இலகுவாக புள்ளி எடுக்கலாம். பாருங்கள், இது இப்படியான அணுகுமுறைகளை பின்பற்றுங்கள். சரியல்ல? பாருங்கள், உங்களுக்கு விலை 20ஆக உள்ள போது கியூடி 120. அப்போ ஒரு அட்டவணை போட்டு பாருங்கள். விலை 20ஆக உள்ள போது கியூடி 120. பிஇடி அதாவது பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், விலைசார் கேள்வி நிகழ்ச்சி -1.25 1.25. இந்த டைமில் 30ஆக விலை அமைந்தால் மொத்த வருமானத்தினையும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியினையும் காட்டட்டாம். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போல 20 ரூபா விலைக்குரிய கேள்வித்தொகையின் நிகழ்ச்சியும் தர்றார் கேள்வி நிகழ்ச்சியும். அந்த வலையில் அல்லது அந்த தரவுகளின் பிரகாரம் 30 ரூபாயாக விலை இருந்தால் கேள்வி நிகழ்ச்சியும் மொத்த வருமானமும் யாது. சரி, இப்போ நாங்கள் விடயத்து போகிறோம். கற்பனையாக பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரு கற்பனையாக ஒரு கோடை கீறுங்கள் கேள்வி வலை. அந்த கேள்வி வலையில் 20 ரூபா விலையை கற்பனையாக குறியுங்கள். அதன் பொழுது கேள்வி தொகையை குறியுங்கள் 120. அந்த இடத்தில் நிகழ்ச்சி குணகத்தை போடுங்கள் 1.25. அப்படி போட்ட பின்னர் நீங்கள் 2 வழிகளில் புள்ளிமுறை நிகழ்ச்சி அணுகக்கூடிய சமன்பாடுகளை தெரிந்து வைத்திருங்கள். ஒன்று பிள்ளைகள் விகிதாசார முறை. டெல்டா கியூடி டெல்டா பி தர பி கியூடி. இங்கு அந்த சமன்பாடு போடுவதற்கு சான்ஸ் இல்லை. இரண்டாவது முறை இருக்கின்றது பிள்ளைகள், கேள்விக்கோட்டின் கீழ்த்துண்டு விலை அல்லது வலது பக்க விலையின் கீழ், கேள்விக்கோட்டின் இந்த கீழ்ப்பகுதி வலது பக்க விலையின் கீழ் கேள்விக்கோட்டின் மேல் பகுதி அந்த இடது பக்க விலை. இந்த சமன்பாட்டையும் தெரிந்து வைத்திருங்கள். இந்த சமன்பாடுகள் தெரிந்து வைத்திருப்பதன் மூலம் இலகுவா விடைக்கு நீங்கள் செல்ல முடியும். அப்போ கேள்விக்கோட்டின் கீழ்ப்பகுதியை பாருங்கள் 20. பாருங்கள் பிள்ளைகள், கேள்விக்கோட்டின் கீழ்ப்பகுதியை பாருங்கள் 20 நிகழ்ச்சிக்கு சமன்பாடு.
கேள்விக்கோட்டில் 20லிருந்து மேல் பகுதியை பாருங்கள், நமக்கு தெரியாது, தரவில்லை. அப்போ கீழ்ப்பகுதி 20, மேல் பகுதி தெரியாது, ஆனால் நெகிழ்ச்சி தருகின்றார் 1.25. அப்போ கீழ்ப்பகுதி எங்களுக்கு தெரியும் 20, மேல் பகுதி நாங்கள் எடுக்க வேண்டும் 1.25 என்று நெகிழ்ச்சி குணகம் தருகின்றார். நீங்கள் சுருக்கி விட்டீர்களாக இருந்தால் இதனை சுருக்கி பாருங்கள், உங்களுக்கு மேல் பகுதி விலை வரும். மேல் பகுதி விலை எவ்வளவு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால் 16 என்று பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேல் பகுதி விலை 16 என்றால் 20உடன் 16ஐ சேருங்கள் 36. ஆகவே மேல் பகுதி விலை வந்துவிட்டது. இப்போ கேள்விக்கோட்டின் மேல் பகுதி, இடையில் ஒரு பகுதி, இன்னும் ஒரு பகுதி வந்துவிட்டது. இனி 30 ரூபாய்க்குரிய நெகிழ்ச்சி குணகத்துக்கு செல்லுவோம். 30 ரூபாய்க்கு கீழ்ப்பகுதியின் கீழ் மேல் பகுதி திருப்ப சாம்பாடுக்கு வருவோம். அப்போ 30 ரூபாய்க்குரிய கீழ்ப்பகுதியை பாருங்கள் 30, மேல் பகுதி பாருங்கள் 6. சுருக்கி விட்டீங்களா இருந்தால் 5 நெகிழ்ச்சி குணகம் வரும். அப்போ 30 ரூபாயாக அமைந்தால் நெகிழ்ச்சி குணகம் எடுத்தாச்சு. மொத்த வருமானம் எடுப்பதற்கு தொகையும் விலையும் தேவை. விலையினை தொகையினால் பெருக்குவதன் மூலம் மொத்த வருமானம் பெற்றுக்கொள்ளப்படும். அப்போ விலையும் தொகையும் தேவை. விலை தெரியும் 30, தொகை எடுப்பதற்காக நீங்கள் ஒரு சமன்பாடு அமைத்தல் வேண்டும். உங்களுக்கு இப்போ 2 விலைகள் தெரியும் பிள்ளைகள். ஒன்று 20 ரூபாய்க்கு 120, 20 ரூபாய்க்கு 120. இன்னும் 36 ரூபா என்ற ஆகக்கூடிய கேள்வி விலை எடுத்தாச்சு. ஆகக்கூடிய 36 கேள்வி விலையில் தொகை 0, தொகை 0. இவற்றை வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி சமன்பாடு எடுக்கலாம். அந்த கேள்வி சமன்பாடு 270 7.5p என்று வரும். அந்த கேள்வி சமன்பாட்டில் விலைக்கு பதிலாக 30 ரூபாயை பிரதியிட்டு பாருங்கள், தொகை வருகின்றது உங்களுக்கு 45 தொகை. 30 ரூபாயினை 45 தொகையால் பெருக்குங்கள், நுகர்வோர் செலவு அல்லது மொத்த வருமானம் வரும். நுகர்வோனுக்கு செலவு, அதனை விற்பனை செய்பவனுக்கு வருமானம் வரும். பெருக்கி பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு மொத்த வருமானம் வரும் ராசா. உங்களுக்கு மொத்த வருமானம் 1350 வரும். நெகிழ்ச்சி குணகம் 5 வரும். இந்த முறையினை பின்பற்றி இந்த வினாவுக்கு விடையளிக்க வேண்டும். அடுத்த வினா பாருங்கள், எவ்வாறு அமைகின்றது என்று பாருங்கள். அடுத்தது, நிறைவோட்டி நிறுவனம் ஒன்று குறுங்காலத்தில் ஏற்படுத்திய உற்பத்தி செலவுகள் வருமாறு. 4வது தேர்ச்சியில் நிற்கிறீங்க. நிறைவோட்டி நிறுவனம் என்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், சராசரி வருமானம், சராசரி விலை, எல்லை வருமானம் எல்லாம் ஒன்றுக்கொண்டு சமன். PAR MR எல்லாம் சமன். உங்களுக்கு தெரிய வேணும், MC = MR என்ற அடிப்படையில் எல்லை செலவுகள் எல்லை வருமானத்திற்கு சமன் என்ற அடிப்படையில் நிறுவனங்கள் தமது வெளியீட்டுக்குரிய விலைகளை தீர்மானிக்கும், வெளியீட்டுக்குரிய அலகுகளை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் MC தரப்படுது உங்களுக்கு 80. அப்போ MC 80 என்றால் MR 80. கீழிருந்து மேல்நோக்கி செல்லுகின்ற MC கோட்டினை MR வெட்டி செல்லும் இடத்தில் வெளியீடு பெற்றுக்கொள்ளப்படும். அந்த வெளியீடு 400. அப்போ MC ஆக இருக்கிறது MR என்றால் அதே MR, அதே AR, அதே P ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் நிறைபோட்டி நிறுவனத்தில். அவன் சொல்வது சரி, நிறைபோட்டி நிறுவனத்தின் குறுங்கால தகவல். அதன் பிரகாரம் விலையினை தொகையினால் பெருக்கினால் மொத்த வருமானம் வரும். அவர் கேட்கிறார் மொத்த வருமானம் யாது, லாபம் யாது, ATC யாதுன்னு கேட்கிறார். விலையினை தொகையினால் பெருக்கினால் 32,000 ரூபாய் அவருக்கு வருமானம் வருகின்றது, மொத்த வருமானம். அப்போ மொத்த வருமானம் எடுத்தாச்சு. இனி லாபம் எடுக்க வேண்டும். லாபம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் மொத்த செலவு எடுத்து மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிக்க வேண்டும். மொத்த செலவு எடுக்க வேண்டும். மொத்த செலவு எடுப்பதற்கு உங்களுக்கு தரப்பட்ட ஒரு தகவல் பிள்ளைகள் TFC இருக்குது, மொத்த நிலையான செலவு. அப்போ மொத்த செலவுக்கு மொத்த நிலையான செலவினையும் மொத்த மாறும் செலவினையும் நிறுவனம் கூட்ட வேண்டும். இல்லையெனில் அவருக்குரிய TFCயிலிருந்து AFC எடுக்க வேண்டும். AFC என்பது சராசரி நிலையான செலவு. அது எடுப்பதற்கு TFCயினை Qஆல் பிரிக்க வேண்டும். ஆக TFCயினை Qஆல் பிரித்தால் அவருக்கு AFC வரும் 12. அப்போ AFC தெரியும் 12, AVC தெரியும் 40. AFCயினை AVCM கூட்டினால் ATC வரும் 52. ATCயினை Qவினால் பெருக்கினாலும் அவருக்குரிய TC வரும். TFCயினையும் TVCயும் சேர்த்தாலும் TC வரும். ATC அவரேஜ் டோட்டல் காஸ்ட் ATCயினை Qஆல் பெருக்கினாலும் TC வரும்.
அப்போ ஏடிசியை கியூவால் பெருக்கினால் டிசி வருகின்றது. டிசி 20,800 ரூபாய். மொத்த செலவு 20,800 ரூபாய். மொத்த வருமானம் 32,000 ரூபாய். 32,000 ரூபாயிலிருந்து 20,800 ரூபாய் மொத்த செலவை கழித்தால் அவருக்குரிய ப்ராஃபிட் வருது 11,200 ரூபாய். 11,200 ரூபாய் அவருக்குரிய ப்ராஃபிட். மொத்த வருமானம் அவருக்கு வருகின்றது பிள்ளைகள் விலையினை தொகையினால் அல்லது இந்த விலை சராசரி வருமானத்திற்கு சமனாக இருக்குது. அப்போ விலை அல்லது சராசரி வருமானத்தை கியூவால் பெருக்கினால் மொத்த வருமானம் வருகின்றது. ஏஎஃப்சி எடுத்தல் தெரிய வேணும் பிள்ளைகள். ஏஎஃப்சியும் ஏவிசிஎம் கூட்டினால் ஏடிசி வரும். ஏடிசியை கியூவால் பெருக்கினால் டிசி வரும். அந்த டிஆரிலிருந்து அந்த டிசியை கழித்து விட்டோமென்றால் அவற்றை ப்ராஃபிட் வரும். ஆகவே ப்ராஃபிட் தெரியும் பிள்ளைகள், அவற்றை டிஆர் தெரியும் பிள்ளைகள், ஏடிசி தெரியும். சரியான விடை முதலாவது விடையாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் எங்களுக்கு தரப்பட்ட இந்த குருகுலம் நிகழ்ச்சியினூடாக தரப்பட்ட நேரத்திற்கு அமைவாகவே எமது இந்த கற்பித்தல் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றளவு உங்களுக்கு தேவையான ஒரு சில பல்வேறு வினாக்களை இந்த தரப்பட்ட காலத்தில் கடந்த வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் என்னால் உங்களுக்கு படிப்பிக்கக்கூடியதாக இருந்துள்ளது. தேவையான பயனை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலதிகமான விளக்கங்களை தேவையான சம்பந்தப்படுகின்ற ஆசிரியர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். மேலும் எங்களால் இயன்ற இந்த சேவைகள் தொடரும். மேலும் இந்த நிகழ்வுகளுடன் இணைந்திருங்கள். தேவையான பல்வேறுபட்ட கற்பித்தல் உதவிகளை இந்த நிகழ்வு உங்களுக்கு வழங்குகின்றது என தெரிவித்து மீண்டும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே.